சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. உம்மை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணு இரட்சகனை. உம்மை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் இரட்சகனை. உம்மை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் இரட்சகனை. அன்னை தந்தை உற்றார் சுற்றார் யாரும் உதவுவாரோ, அன்னை தந்தை உற்றார் சுற்றார் யாரும் உதவுவாரோ, அதிசயமானுவேலா ஆசையின் இயேசு சாமி. உம்மை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் இரட்சகனை. அஞ்சி அஞ்சி தூர நின்று சஞ்சலங்களை நான் சொல்லி, அலைக்கடல் துரும்பு போல வளைவு கொண்டேனையோ. அஞ்சி அஞ்சி தூர நின்று சஞ்சலங்களை நான் சொல்லி, அலைக்கடல் துரும்பு போல வளைவு கொண்டேனையோ. கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய், கெஞ்சி கெஞ்சி கோவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய். கிட்டி என்னிடம் சேர கிருபை வை இயேசு சாமி. உம்மை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் இரட்சகரை. உம்மை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் இரட்சகரை. மண்ணுயிர் இரட்சகரை. மண்ணுயிர் இரட்சகரை. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசேஷித்த கூட்டத்தை தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் அமர்ந்து நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலே வரவேற்பதிலே எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தாங்கிக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலும் நன்றிகளை செலுத்துவதிலும் மிகுந்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தணும். கடந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்ததற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? முதலாவது நன்றி செலுத்த போறோம். அல்லேலூயா. நன்றி செலுத்தணுமா வேணாமா? அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ஆனா உண்மையா சொல்றேன், உணர்வோடு உள்ளத்தின் ஆழத்தோடு ஆழத்திலிருந்து நீங்க பாடுனீங்கன்னா, என்னை மட்டும் இல்லை, என் போன்ற ஊழியக்காரங்களை மட்டும் இல்லை, இந்த மாதத்துல இத்தனை மாசம் நடத்தி வந்ததை நான் நினைக்கல, இப்ப நான் நினைக்கிறேன்னு சொல்லும் போது அவர் உங்களை நினைச்சு ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஏன்னா வாக்குத்தத்தம் கூட நமக்கு யாத்திராகமம் 2:25 தான் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கி அவர்களை நினைவு கூறினார். நிச்சயமா உங்களையும் அந்த தேவன் தானே அழைத்து வந்திருக்கிறாரு. அப்போ நீங்க நினைவு கூர்ந்தா அவர் உங்களை நினைவு கூறுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. நான் நினைச்சு பார்க்கிறேங்க, ஏப்ரல் மாதம் என்பது எல்லா இடத்துலயுமே சமாதானமான மாதமான்னு கேட்டா இல்ல. ஆமென். நோய் இல்லாத மாதமான்னு கேட்டா இல்ல. வறட்சி இல்லாத மாதமான்னு கேட்டா இல்ல. ஊழியர்களுக்குள்ள பிரச்சனை இல்லாத மாதமான்னு கேட்டா இல்ல. எல்லாவற்றிலும் உபத்திரவம் உள்ள மாதம் தான். ஆனால் எல்லாவற்றிலும் கடந்து வர தேவன் கிருபை செய்த மாதமும் ஏப்ரல் மாதம் தான். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீங்க விசுவாசிச்சு இப்ப எங்களோட சேர்ந்து பாடுனீங்கன்னா இந்த மே மாசம் நான் சொல்றேன், அடுத்தது மாசத்துல இதை விட நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே தோத்திரங்களை சொல்லிக்கிட்டே ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட சாட்சிகளோடு ஏக சக்கராதிபதியை துதிப்பதற்கு இந்த இடத்துல கூடி வருவீங்க. கரங்களை தட்டி ஆமென். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். நம்ம திரும்பி பார்க்கணுங்க. நிச்சயமா ஒரு மனுஷன் செய்த நன்மையவே நம்ம சில நேரம் திரும்பி பார்க்கிறோம். பேசும்போது சில காரியங்களை பேசுறோம். கர்த்தர் எவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கிறார், அதை திரும்பி பார்க்காம இருக்கலாமா? திரும்பி பார்த்து நன்றி செலுத்த போறோம். அதை திரும்பவும் இந்த மாதத்துல உங்களை கண்ணோக்கி உங்களை நினைவு கூர்ந்து இந்த மாதத்துல கர்த்தர் இந்த ஊழியத்திலேயே சாட்சியாக கேட்கும்படி கிருபை செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி தெரிஞ்ச பாட்டு தானே பாடுமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். எல்லாரும் அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. வாயை திறந்து அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அனாதையாய் பாடுங்க மரளி ஐயா, பாடுங்க சேர்ந்து. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா. பாடுங்க, எத்தனை பேர் கடந்து வந்திருப்பீங்க? பாடுங்க. திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தேன் ஐயா. யாருமே எனக்கு இல்ல நினைக்கிறீங்களா? இப்ப கூட கர்த்தர் நீங்க பாடும்போது அழாதேன்னு சொல்லி உங்களை கூப்பிடுகிற தேவனாயிருக்கிற அப்பா. திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல். அப்பா உமக்கு நன்றி பாடுங்க. அப்பா இயேசுவே உமக்கு நன்றி. இயேசு ராஜா, வாயை திறந்து ராஜா உமக்கு நன்றி. இந்த மாசத்தை கொடுத்தீங்களே இயேசு ராஜா, அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சி, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. ஏப்ரல் மாதத்தில் எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. 4 மாசமும் எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. 5வது மாசத்துல எந்த நிலையிலும் என்னை துதிக்க வைத்தீர். ஆமென். உம்மை எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீர். அப்பா அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. இயேசு ராஜா, அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே ராஜா உமக்கு. கடந்து வந்த பாதை பாடுங்கய்யா. கடந்து வந்த பாதைகளை கண்ணீரோடு பார்க்கிறேன் அப்பா, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பலன்
தந்தே. ஆமாப்பா, எத்தனையோ பாடுகளை சுமந்து பரிசுத்தமா தந்தே. இந்த நாள்ல நிக்க வச்சீங்களே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, வகை செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ வகை செய். ஆமென். அப்பா, அப்பா உமக்கு நன்றி. சின்ன பிள்ளைங்க பாடுங்க, பெரியவங்க பாடுங்க, வாலிபர்கள் பாடுங்க. உமக்கு நன்றி. வாயை திறந்து அப்பா உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். இப்ப பாடுறது ரொம்ப முக்கியமான வரி. இப்ப பாட போறது ரொம்ப முக்கியமான வழி. உணர்ந்தவங்க நம்ம பாட போறோம். ஆமென். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணர்வு தந்தீர். பாடுமா? நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி. பாடுமா? ஒரு நாளும் குறைவில்லாமல். நல்லா சாப்பிட்டீங்கன்னா பாடுங்க. உறைவிடமும் உடையும் தந்து, தங்குறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்ல, பாடுங்க. உறைவிடமும் புகழும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா, அப்பா உமக்கு நன்றி. இயேசு ராஜா, ராஜா உமக்கு நன்றி. முடிக்க போறேன், பாடுங்க. அப்பா உமக்கு நன்றி. உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசு ராஜா உமக்கு நன்றி. எல்லா வாயை திறந்து இயேசப்பா உங்களுக்கு நன்றி, ராஜா உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் இந்த எத்தனையோ பாடுகளை இந்த உலகத்துல கேள்விப்பட்டாலும் உணவு உடை தந்து, நான் தங்குறதுக்கு இடம் தந்து, என் தேவைகள் எல்லாம் சந்தித்து, ஏகவா ஈராக, ஏகவா ஷமாவாக, ஏகவா ஷாலமாக, ஏகவா நிஷியாக, எல் ஷடாயாக இருந்து நடத்துனீங்களே, உமக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றிப்பா. எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. கடந்து வந்த பாதையெல்லாம் நடத்துனீங்களே, இந்த மாசத்துல நீங்க நடத்துவீங்கன்னு சொல்லி இந்த நாளிலே நான் உம்முடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிறேன். உம்முடைய சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறேன். இந்த சகோதரன் சொல்லுவதனால மட்டுமல்ல, என்ன நடத்துவீங்கங்கிற நம்பிக்கையோடு. ஆமென், 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 ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. நல்ல கையை தட்டி இந்த மாதத்தினுடைய முதல் நாளுக்காக, இப்ப கேட்ட 2 செய்திக்காக, இனி கேட்க போற செய்திக்காக, இந்த பாட்டுல பாடுறதுபடியே எதிரா வந்த சூழ்ச்சி, எதிரா வந்த சூழ்ச்சி, என் வாழ்க்கைக்கு தடை இருக்கிற காரியம், என் ஊழியத்துக்கு தடை இருக்கிற காரியம், என் பிள்ளைக்கு திருமணத்துக்கு தடை இருக்கிற காரியம், என் பிள்ளை கர்ப்பத்தின் கனிக்கு தடை இருக்கிற காரியம், எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே கடந்து வரும்படி, இந்த மாதத்திலே ஜெயம் எடுக்கும்படி, இந்த மாதத்திலே மீண்டு வரும்படி, இந்த மாதத்திலே தேவைகள் சந்திக்கப்படும்படி ஒரு நாள் உணவு தந்திருக்கிறீங்க, உடை தந்திருக்கிறீங்க, உறைவிடம் தந்திருக்கிறீங்கன்னு சொன்னதுனால இந்த மாசம் என் குடும்பத்தை நடத்த போறீங்க சொல்லுங்க. இந்த மாதம் என் பிள்ளைகளை நடத்த போறீங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதம் என் பிள்ளைகளை ஊழியங்களை நடத்த போறீங்கன்னு சொல்லுங்க. இந்த மாசம் என் பிள்ளைங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. 10th எழுதி இருக்கிற பிள்ளைங்க, 12th எழுதி இருக்கிற பிள்ளைங்க, நீட்டுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைங்க, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போறார். கைகளை தட்டி. கடந்த மாதத்தில் நடத்தினது மட்டுமல்ல, இந்த 5வது மாதம் உங்களுக்கு 5 அப்பம் கொண்டு அனைவருக்கும் பகிரும்படி செய்த தேவன் உங்க வீட்டிலையும் மீதி எடுக்கும்படி செய்வார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. எத்தனையோ பாடுகளை நான் சுமந்து வந்துட்டேன். இதுவரைக்கும் பரிசுத்தமா என்ன நடத்திட்டீங்க, இன்னும் நடத்த போறீங்க. நான் நம்புறேன், நான் நம்புறேன். உம்மை நம்பி வந்த ஜனம் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னா சொல்லுங்க. உங்களை நம்பி வந்த ஜனம் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னா, இந்த சகோதரன் எத்தனை லட்சம் தேவை இருந்தாலும், எத்தனை காரியத்துல தோல்வி இருந்தாலும், சோர்வு இருந்தாலும், உம்மை நம்புறதுனால எழுந்திருக்கிறார்னா நான் எந்திரிப்பேன்னு சொல்லுங்க. நீங்க அடைந்திருக்கிற நிந்தையிலிருந்து, நீங்கள் அடைந்திருக்கிற அவமானத்திலிருந்து, நீங்கள் அடைந்திருக்கிற கடன் பாரத்திலிருந்து, நீங்கள் அடைந்திருக்கிற பலகீனத்திலிருந்து, ஓ ரிபா சதா லிமா நகா தலா பலா, நல்ல அந்நிய பாஷை பேசி துதிங்க. நல்லா 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 கர்த்தரை ஆராதிங்க.
நல்லா நல்லா கர்த்தரை ஆராதிங்க. நல்லா 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 சத்தம் கேட்கட்டும், சத்தம் கேட்கட்டும். என்ன என்ன தேவையோ கடந்த மாதத்தில் நடத்துறது போல, கடந்த மாத பாடுகளை சுமந்து கொண்டது போல, கடந்த மாத உணவு வரை தந்ததை போல, அப்பா என்ன ஜெபிக்க வைங்க, துதிக்க வைங்க, தொடர்ந்து ஓட வைங்க, பெற்றுக்கொள்ளும்படி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. நான் இந்த உலகத்துல மற்றவனால அநாதன்னு சொல்லி இருக்கலாம், ஒண்ணுமில்லாதவன் சொல்லி இருக்கலாம், ஒண்ணுக்கு ஆடாதவன் சொல்லி இருக்கலாம். ஆனா எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் உருவாக்கவும் உம்மால முடியும். ஆகையினாலதான் அந்த அடிமைத்தனத்தின் இஸ்ரவேல் வீட்டாரை நீர் கண்ணோக்கி, நீர் அவர் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தீர், அவர்களை நினைந்தருளினீர், என்னையும் நினைந்தருளோ. எல்லாம் 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 ஒப்பு கொடுங்க ஐயா. என் கூக்குரல் உம்முடைய சமூகத்தில் கேட்கட்டும், என் துதி உம்முடைய சமூகத்தில் கேட்கட்டும், என் நிந்தை மாறட்டும், என் அவமானம் மாறட்டும், என் பாடுகள் தீரட்டும், பரிசுத்தத்தை துதிக்கட்டும். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆமென். கடந்து வந்த பாதையில நடந்தது மட்டுமல்ல, இந்த மாதமும் என்ன கண்ணோக்குவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, என்னை நினைந்தருளுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய கட்டளைகள் என்னங்கிறத தெரிஞ்சிட்டேன், உம்முடைய பிரமாணம் என்னங்கிறத தெரிய போறேன். ஓ நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போக கூடாது, சோர்ந்து போக கூடாது. பரிசுத்தத்தை பரலோக ராஜாவை தரிசிப்பதற்கு எனக்கு இந்த ஆலயத்தில் வந்து துதிக்கிற நேரத்தில் என் தேவன் இடத்தை வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒரு இடத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போவேன் உங்க சமூகத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு. ஏசப்பாவுடைய பிரசன்னம் உங்களுக்கு கூட இருந்தா, ஏசப்பா உங்க கையை பிடிச்சா, நீங்க அவர் கூட இருந்தா எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. கரங்களை தட்டி ஆமென். கடந்து வந்த பாதையெல்லாம் நடத்திட்டீங்க. இப்போவும் நான் எங்கேயும் போகாம எத்தனையோ பேர் எத்தனையோ காரியத்துல நேரத்தை செலவிட்டாலும், நான் உம்முடைய திருப்பணியில, உம்முடைய திருச்சமூகத்துல உம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி மீட்டு இந்த மோசஸ் மாரியப்பன் கட்டின ஆலயம் இல்ல, உம்முடைய ஆலயம் நினைச்சு துதிக்க வந்திருக்கேன் ஐயா. என்ன நடத்துங்கன்னு கேளுங்களேன். கர்த்தர் நடத்துவார். அப்படியே தெரிஞ்ச வரி தானே பாடுமா. இங்க போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி நான் வாழ்வேன் உங்க சமூகத்தை மறந்து. பாடுமா. ஒரே ஒரு வரி மட்டும் தான், ஒரே ஒரு வரி. கடந்து வந்த பாதையில நடத்திட்டீங்க, இப்பவும் நீங்க நடத்துவீங்கிறதுனால உங்க பிரசன்னத்தை நான் என்ன செய்ய வந்திருக்கேன், பார்க்க வந்திருக்கேன். எல்லாரும் சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தை நான் வாஞ்சிட்டு வந்திருக்கிறேன். சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. இன்னொரு முறை. எங்க போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க எனக்கு இருக்க கவலை இல்லை. உரிமையோட. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க எனக்கு இருக்க கவலை இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். வாயை திறந்து நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். இன்னொரு முறை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. இன்னொரு முறை. எங்க போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க இல்லாம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதுயா. நீங்க இல்லாம எங்களுக்கு எந்த மனுஷனும் எந்த ஒரு காரியத்தையும் செய்து விட முடியாது. ஆகையால அப்பா நீங்க இருக்க இந்த உலகத்துல வருகிற எந்த காரியத்துல எனக்கு பயம் இல்லை. ஏன்னா என்னை நீங்க கண்ணோக்குவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, என்னை நீங்க நினைத்தருளுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதனால நான் கடந்து வந்த பாதையெல்லாம் உமக்கு நன்றி செலுத்தி இருக்கிறேன். இந்த மாதமும் நடத்துவீங்கிற நம்பிக்கையோடு நான் கடந்து போவேன்.
அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளி மோசே ஏற்படுத்தினதை போல எனக்காக உம்முடைய தூதர்களை எழுப்பி கொடுத்து உம்முடைய தூதர்களை அனுப்பி பரிந்து பேசுகிற கரம், என்னை பாரில் இந்த உலகத்தில் நடத்துகிற கரம், எனக்கு தயவு செய்கிற கரம், ஒத்தாசை அனுப்புகிற கரம், எனக்கு உதவி இருக்கிற கண்வலை என்ன நடத்தும்னு சொல்லுங்க. ஆமென். நிச்சயமா நடத்தும், நிச்சயமா நடத்தும். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு வரி மட்டும். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எல்லாம் சொல்லுமா, ஏசப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும்பா. ஏசப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும்பா. எனக்கு தாயும் தகப்பனுமா இருங்கப்பா. என்ன தாங்கும் சமதாங்கியா இருங்கப்பா. என்ன நித்தம் நடத்துகிற கர்த்தரா இருங்கப்பா. என்ன நித்தம் நடத்துகிற கர்த்தரா இருங்கப்பா. சொல்லுங்களேன், உங்க வாய்க்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுங்களேன். அப்பா நான் சுகமா வாழ நீங்க மட்டும்தான் எனக்கு சுகம் தருகிற தெய்வம். நான் கடன் இல்லாம வாழ திரும்ப செலுத்துவதற்கு நீங்க மட்டும்தான் புதிய வழிகளை திறந்து கொடுக்கிற தெய்வம். நான் ஞானம் இல்லாம இருந்தா என் பிள்ளைங்களை ஞானத்தோட படிக்க வைக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் உதவி செய்கிற தெய்வம். அதனால உங்களை நம்பி வந்திருக்கேன், உங்களை நாடி வந்திருக்கேன், உங்களுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறேன். இதுவரைக்கும் நடத்துனது மட்டும் இல்ல, இனியும் நடத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அநேக ஜனங்கள் எப்படி நடக்கும், என்ன ஆகும் அப்படின்னு சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த உலகத்தை பார்க்க முடியாத என்னை, இந்த வேத வசனத்தை மட்டும் வயா மீடியாவை பிடித்திருக்கிற என்னை கடந்து வந்த பாதைகளில் நடத்தினார் என்று நான் தைரியமா சொன்னேன். உங்களோட சேர்ந்து நான் ஒப்பனைக்காக இல்ல, ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு நான் துதித்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க கடந்து போங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. நடத்துவார்னு சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் எனக்கு கேட்கல, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில கூட, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க, உம்முடைய சமூகத்தை நாட, நீர் தகப்பன் என்று தாய் என்று அறிக்கையிட, நீர் கடந்து வந்ததை நடத்தி வந்ததை நினைத்து நன்றி செலுத்த, உம்முடைய பிள்ளைகளுக்கும் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு கூட தொலைக்காட்சியில பார்த்து விட்டு சோர்வில்லாமல் வசதி இல்லாமல் நான் நன்றி செலுத்துவேன். நான் அவருடைய சமூகத்தை மட்டும் வாஞ்சிப்பேன், அவருடைய பிரசன்னத்துல மட்டும் கனெக்ட் ஆகணும்னு நினைப்பேன். என் தேவைகளை சந்திப்பார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பார், என் பிரச்சனைகளை சந்திப்பார்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பிள்ளைங்களை, அவங்க குடும்பத்தை எல்லாம் நீங்க நடத்தி நல்ல சாட்சிகளை கேட்டு உம்மை துதிக்க தோத்தரிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியம் தடையில்லாமல் நடப்பதற்கு என்னோட உழைக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், மனதார ஆங்காங்க இருந்து தொலைக்காட்சியை பார்த்துட்டு சபைக்கு அழைச்சு காணிக்கை கொடுக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காக உம்முடைய கரம் நீட்டப்பட்டு, ஆண்டவரே என் கரத்தை நீட்டி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்க பிரசன்னம், உங்க சமூகம் தாவீதோடு இருந்ததை போல, சாமுவேல் இருந்ததை போல, சவுலோடு இருந்ததை போல, பவுலோடு இருந்ததை போல, இன்று வரைக்கும் எங்களை போன்ற ஊழியக்காரனோடு இருக்கிறது போல ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களோடு இருக்க நீர் கிருபை செய்யும். அப்பா, இவ்வளவு நேரம் இடைப்பட்டீங்க. இப்பவும் உம்முடைய வார்த்தைக்காக அடிமை காத்திருக்கிறேன். அந்த வார்த்தையை நானா பேச முடியாது, என்னை மறைத்து உம்முடைய பிள்ளைகளுக்காய், பார்க்கிற ஜனங்களுக்காக நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த காலை பொழுதிலிருந்து நாம் தியானித்து வருகிற காரியம், கட்டளை என்றால் என்ன, நியாய தீர்ப்பு என்றால் என்ன அப்படின்னு நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதற்கு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள். சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சோ தெரியல. மனுஷன் என்ன போன்ற ஊழியக்காரங்க பேசுறதோட தேவன் உங்களிடத்துல பேசினா நிச்சயமா நல்லா புரியும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதை நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு கீவேர்டு வேணுமே, ஜனங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் எனக்கு சங்கீதம் 32:8 கொடுத்தார். ஏன்னா இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கு, ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு ஒரு ட்ரெய்னர்ஸ், ஒரு டீச்சர்ஸ் அவசியம். அப்படித்தானே? டீச்சர் இல்லாம யாராவது முன்னேற முடியுமா? ஏதாவது ஒரு விதத்துல எஜுகேஷன் சொல்லி தரவங்க மட்டும் இல்ல,
வீட்டில் கூட நல்ல விதத்தில் ட்ரைனிங் பண்றவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை என்ன செய்யாது, நல்லபடியா வளராது. ஆக மொத்தம் ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பான முறையில் வேணும். சரி, இந்த கட்டளைகளையும் நியாய தீர்ப்புகளையும் யாருக்கிட்டையாவது போய் நம்ம கற்றுக்கொண்டு வந்தால், யாருடைய ஆலோசனையின்படியாவது நடந்தா நம்ம சரியா நடப்போமா அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் 32:8 வசனத்தை ஆண்டவர் என் கரத்திலே கொடுத்தார். வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த நியாய பிரமாணத்தை வெறுமனே ஒரு புஸ்தகத்தில் இருந்தோ அல்லது வேற எந்த மனிதனிடத்திலிருந்துமே நீங்க எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணினாலும், இன்க்ளூடிங் மோசஸ் மாரியப்பன் உட்பட பிரசங்கம் பண்ணினாலும் அவ்வளவு எளிதாக என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் அவர் போதிக்க வேண்டும் என்று நீங்கள் வந்தால் அவர் உங்களை அவருடைய வழிகளிலே நடத்தி, அவருடைய ஆலோசனையின்படி உங்களை நடத்தி, நிச்சயமா பரலோகத்தில் வீற்றிருக்கிற என் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல நீங்களும் வாழ தேவன் நியாய தீர்ப்பிலே உங்களுக்கு வழிவகை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா கைடன்ஸ் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு பல தொலைக்காட்சிகள் செய்திகள் நம்முடைய ஊழியங்களில் வந்துவிட்டது ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான போதனைகளை போதித்து நம்மை குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் கவனிக்கணும். ஆனா என்ன செய்யக்கூடாது, இதை எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நமக்கு யாருடைய ஆலோசனை தேவை, நாம் யாருடைய வழிகளில் பின்பற்ற வேண்டும், நியாய தீர்ப்புக்கும் கட்டளைகளுக்கும் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலோசனைகளை மட்டுமே நாம் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த செய்தி முடிஞ்சவனே உங்களுக்கு நலத்திட்ட பணிகள் வழங்கப்படுகிறது, அப்படித்தானே? இந்த நலத்திட்ட பணி என்பது ஈஸ்டர் பண்டிகையில கொடுக்க வேண்டிய ஒரு பேலன்ஸ். ஏன் ஈஸ்டர் அன்னைக்கு கொடுக்கல சொல்லுங்க? எலெக்ஷன்னால சில காரியங்களை கோட்டாட்சியர் உத்தரவின் பேரில் நமது நிறுவனமானது அரசு அங்கீகாரத்தின்படி செயல்படுகிறபடினால் நமக்கு கொடுக்கல. இப்ப நான் மனிதனுடைய போதனையை கேட்டா என்ன சொல்லியிருப்பாங்க? அதான் அன்னைக்கு ஏதோ முடிச்சுல உள்ளதை ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம்ல. நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்றேன், தயவு செய்து யாரும் தப்பா நினைக்க வேணாம். என்ன சொல்லுவீங்க நீங்களே? உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? அடுத்த தடவை பார்த்துக்கிறோம்னே, இல்லைன்னா சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு மட்டும் ஏதாவது பெருசா செய்வோம்னே. ஆனா தேவனுடைய ஆலோசனையின்படி நடத்தினால், தேவனுடைய வழிகளின்படி நடத்தினா, எதையும் மறைக்காம எந்த காரியத்தில் எது செய்ய வேண்டுமோ அதை அவர் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை பார்த்த போதுதான் எனக்கு தோணுச்சு, இந்த உலகத்தில் இதுவரையிலும் இப்படியே இந்த ஊழியத்தை செய்திருக்கிறோம், இனியும் நியாய தீர்ப்புக்கு நாள் நெருங்குகிற காலத்துக்குள் நாம் வந்துவிட்டோம். தேவ கட்டளை என்பது நமக்கு திட்டமும் தெளிவுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால் இதற்கு எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் எந்த மனிதனுடைய போதனையும் நாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாருக்குமே பரலோகம் போகணுங்கிற ஆசை இருக்கும், உண்மைதானே? உண்மையா பொய்யா? எனக்கு பரலோகம் போகணும்லாம் ஆசை இல்லை. ஆனா யாராவது போயிட்டா அப்பப்போ நின்று போய் என்ன செஞ்சுக்கிருவேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படின்னு மட்டும் பாடிக்கிடுவான். ஆனா உண்மையா நான் சொல்றேன், கிறிஸ்தவன், கிறிஸ்து அவள் என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் என்பது உண்டு, பரலோக ராஜ்யம் என்பது ஒன்று உண்டு. ஆனால் அதை அடைய வேண்டும் என்றால் அவருடைய கண்களுக்கு கீழாக, அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழாக, அவருடைய போதனைக்கு கீழாக, அவருடைய வழிகளுக்கு கீழாக நாம் என்ன செய்யணும், வரணும். இந்த போதனைகளை பற்றி, பிரமாணங்களை பற்றி
இந்த வேதத்திலே அதிகமா சொல்லி இருக்கிற ஒரு ஆளு யாரு அப்படின்னு நான் பார்க்கும்போது the grateful மனிதன் தாவீது என்கிறவர் தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரே சங்கீதத்துல எத்தனை இடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு சொல்லியிருக்காருங்கிறத நான் காமிச்சு கொடுக்க போறேன். இன்னைக்கு பெரிய செய்தியெல்லாம் வைக்கல, சின்ன செய்தி, சுருக்க பேசினாலும் நறுக்க இருந்துச்சு, நீங்க சொல்லாட்டாலும் பரவாயில்ல, அப்படிதான் செய்தி. அல்லேலூயா. வாசிக்கலாம் 119வது சங்கீதம். 119வது சங்கீதம் நல்ல ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை முழுசா வாசிக்க விட்டுருவோமா? எத்தனை வசனம்? 176 வசனம் இருக்கு. அப்பா அப்படின்ட்டார் ஒருத்தர் இப்பயே. சரி போகட்டும். 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். கைகளை தட்டுவோமா? நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். அவர் கேட்கிறார் பாருங்க, உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். ஏன்னா பிரமாணங்கள் தான் என்னது? கட்டளை, நியாய தீர்ப்பு, உடன்படிக்கை. இந்த உலகத்துல இத நாம தெளிவா போதிக்கிற போதகராகிய கிறிஸ்துவிடத்துல கேட்டுவிட்டாலே, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொன்ன தேவன், உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொன்ன தேவன், நிச்சயமாக சொல்கிறேன், மேலானவைகளை உங்களுக்கு கட்டாயம் தந்து விடுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கத்தக்கவர். வாசிமா திரும்பி. கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன், நல்ல போதகர் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற இயேசுசாமி ஒருவர் மட்டும்தான். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற யாருமே நல்ல போதகர் நாங்களே சொல்லிக்க கூடாது. அதனால நீங்க என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நான் உம்முடைய வழிகளில் நடக்கணும், உம்முடைய ஆலோசனையில் நடக்கணும். ஆகையினால உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய நியாய தீர்ப்புகளை குறித்து, உம்முடைய கட்டளைகளை குறித்து, உம்முடைய உடன்படிக்கைகளை குறித்து எனக்கு நீங்க போதிங்க. ஏன்னா மனுஷன் காட்டினானா என்ன செய்வான் தெரியுமா? முக்காவாசி மனிதர்கள் எனக்கு தெரியும், அவர்களுக்கு சாதகமானவைகளையே போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தானே? சரி, 26வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது, என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமென். திரும்பவும் கேட்கிறார் பாருங்க, செவி கொடுத்தீர் ஐயா, திரும்ப உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். வேற எதையும் கேட்காதீங்க சார். நியாய தீர்ப்புக்குள்ள வாழ்ந்து நித்திய ராஜ்யத்தை பெறணுங்கிற ஆசை இருந்தா, அவருடைய கட்டளைகளை கை கொள்வதற்கு ஆசை இருந்தால், இந்த உலகத்தில் உள்ள போதகர் என்று சொல்லுகிறவர்கள் யாருடைய போதனையும் நான் கேட்க மாட்டேன், கவனிப்பேன். ஆனா உம்முடைய போதனை தான் எனக்கு மேலானவைகள். உம்முடைய போதனை தான் என்ன சரியான ஆலோசனைக்குள்ளையும் சத்தியத்துக்குள்ளையும் நடத்தும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 30வது வசனத்தை வாசிப்போம். 30வது வசனத்தை வாசிப்போம். திரும்ப 30வது வசனத்தை. என்னமா? மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு. அதுல 29 வாசிச்சுட்டு அப்படியே போங்களேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி. கேட்கிறார் பாருங்க, இதை கற்றுக்கொள்வதற்கு என்னிடத்துல இருக்கிற பொய் வழி, பொய் வழி இருக்கா இல்லையா? பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பொய் வழி இருக்கா இல்லையா? சும்மா அங்க போய் உட்கார்ந்து இருந்தாத என்ன பெருசா வந்துட போகுது, அவங்க அப்படித்தான் அதை இதை சொல்லுவாங்க அப்படின்னு அவர் 2 சொல்லுவார் பாருங்க, அதுதான் பொய் வழி. சரி வாசிங்க. பொய் வழிகளை என்னை விட்டு விலக்கி. என்னை விட்டு விலக்கி. உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு. உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல். ஆமென். போதும். பாத்தீங்களா? பொய் வழியை அகற்றி மெய் வழியை திரும்ப பண்ணும். அது எங்க வந்தா கிடைக்கும்? அவருடைய பிரமாணங்களை போதிக்க சொல்லி கேட்டாதான் உங்களால நடக்க முடியும். சரி, 33 வசனம் வாசிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க, சவுட்ல அடிச்ச மாதிரி. 33 வாசிங்கம்மா. கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை. கர்த்தாவே உமது பிரமாணங்களின்
வழியை எனக்கு போதியும், எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்ளுவேன். ஆமென். சொல்லியிருக்கீங்களாங்க என்னைக்காவது? இனிமேலாவது சொல்லுவீங்களா? நியாய தீர்ப்புக்கு போகணும்ன்ற ஆசை இருந்தா, அவருடைய கட்டளையின்படி வாழணுங்கிற ஆசை இருந்தா, அப்படி வாழும்போது அவருடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகள் மேலானவைகள் என்கிற நம்பிக்கை இருந்தா, இப்ப சொல்லுங்க, உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போதிங்க. அந்த வழியை நான் பாதியில இல்ல, பதவிக்காக இல்ல, பணத்துக்காக இல்ல, பொருளுக்காக இல்ல, எதுக்காகவும் உங்களை விட்டு போக மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் உண்மையாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கறதா தாங்க, ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும், உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தும், உம்முடைய கண்ணை என் மேலே வையும். அல்லேலூயா. அதுல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 64வது வசனத்தை வாசிங்கய்யா. 64வது வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தாவே, கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கு. பூமி எதனால நிறைஞ்சிருக்கு? கிருபையினால நிறைஞ்சிருக்கு. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். பாருங்க எத்தனை இடத்துலங்க கேட்கிறாரு. அதனாலதான் நான் சொல்றேன், தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து வந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அவர் இப்படி கேட்டுட்டு கடைபிடிக்காம போகல, அந்த நேமத்தின்படி வாழ்ந்த ஒரு மனிதர் தாவீது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்களும் என்னோட சேர்ந்து ஒவ்வொரு வசனங்களையும் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் கேட்க போறீங்க, கடைபிடிக்க போறீங்க, ராஜாவோட வலது வாரிசத்துல நிக்க போறீங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் இன்னைக்கு யாருடைய போதனைக்கு அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும், அந்த அம்மா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், யார் சொன்னாலும் வீணுமா, யார் சொன்னாலும் வீணு. ஆனா தேவனுடைய போதனை உங்களை நல்ல வழியில, செம்மையான வழியில, சீர்பட்ட வழியில, சீர்படுத்துகிற வழியில, உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான வழிகள்ல நடத்தும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல 66 வாசிங்க. 66 சீக்கிரம். உத்தம நிதானிப்பையும், உத்தம நிதானிப்பு, இது ரொம்ப முக்கியம். போதிப்பு மட்டும் இருந்தா போதாது, உத்தம நிதானிப்பு நமக்கு வேணும். அப்படித்தானே? ஏன்னா கர்த்தர் உத்தமனுக்கு தான் எப்பவுமே என்ன செய்யறாரு? துணையா நிக்கிறாரு. இந்த வசனத்தை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. இருந்தாலும் திரும்ப வருவோம், ஏன்னா பாப்பா குழம்பிடக்கூடாது, நீங்களும் குழம்பிடக்கூடாது. வாசிங்க. உத்தம நிதானிப்பை எனக்கு தந்து, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். அறிவு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கர்த்தர்ட்ட எனக்கு அறிவு தாங்க ஆண்டவரே. நம்ம இப்படி வேணா சொல்லுவோம், எப்ப பார்த்தாலும் இந்த மனுஷன் என்னை அறிவு இல்லாதவன் சொல்றாரு ஐயா, எப்படி தானுங்க? எப்ப பார்த்தாலும் இவ என்னை அறிவில்லாதவன் சொல்றா ஐயா. ஆனா யாருக்கிட்ட கேட்கணும்? நீங்க ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பாவை தவிர இந்த உலகத்துல யாராவது அறிவுள்ளவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமாங்க? கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுங்க, திரும்பி நம்ம இந்த பகுதிக்கு வருவோம். ஏன்னா ரொம்ப அழகான ஒரு வசனம் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது பாருங்க. மண்டையில போடுறாரு பாருங்களேன், இந்த மண்ணுக்குள்ள வைக்கிறாரு பாருங்களேன். கொலோசியர் 2:3 வாசிங்க பாப்போம். புதிய ஏற்பாட்டு எடுத்துட்டு வாங்க, திருப்பி நம்ம இந்த பகுதிக்கு வருவோம். இந்த வசனத்துக்கே வருவோமே திருப்பி. வாசிங்க கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம் அறிவு என்பது எவருக்குள்ளமா? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவருக்குள்ளையா? பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அம்மாக்குள்ளையா? இயேசு கிறிஸ்துவுக்குள். கரங்களை தட்டி அல்லேலூயா. இப்ப வாசி மக்களே. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய, ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கரங்களை தட்டி சொல்லு மக்களே, அந்த பொக்கிஷத்தை உம்முடைய ஆலோசனையின்படி உம்முடைய கண்ணை வைத்து நான் நடக்க வேண்டிய வழிகளை நடத்துங்க, உம்முடைய பிரமாணத்தை நான் கவனிக்கணும்னு சொன்னா, அந்த அறிவு, அந்த ஞானம் என்கிற பொக்கிஷம் கிடைக்கும். நம்ம தான் கேட்கறதே இல்லையா? ஏதோ ஒரு போதனை கேட்டா போதும். இன்னும் சில பேர் ஏதோ கொஞ்ச நேரம் போய் சர்ச்சில் உட்காந்துட்டு வருவேன், என்னத்தையோ கொடுப்பாங்க. இருக்கீங்களா? இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு நாளும் கேட்கணும், உம்முடைய பிரமாணத்தில் நடத்துங்க, உத்தமத்தில் நினைப்பூட்ட, உத்தமத்தில் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க, அறிவு கொடுங்க, உம்முடைய ஆலோசனையில நடத்துங்க. ஏன்னா இவ்வளவு இருந்தாதான் நியாய தீர்ப்பு எது, கட்டளை எதுங்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியும். இதை ரெண்டையும் மீறாம, சங்கீதம் 85 வாசிச்சிருக்கோம்ல, கிருபையும்
சத்தியமோ ஒன்றை ஒன்று என்ன செய்யுமா? முத்தம் செய்யுமா. கிருபைனா என்னது? நியாய தீர்ப்பா? கட்டளை, அது கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து என்னது? சத்தியம் என்பது நியாய தீர்ப்பு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரெண்டையும் சந்திக்கிறதுக்கு, முத்தம் கொடுக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன வேணும்? அறிவு வேணும், ஞானம் வேணும், உத்தம வேணும். இருக்கா? இருக்கணும்னு தாயா நினைக்கிறேன். சில நேரம் அறிவு இல்லாம அவ கூப்பிட்டான்னு போயிடுறேங்க. சில நேரம் அவர் கூப்பிட்டாருன்னு நான் போன் அமர்த்தி வச்சுட்டு போயிடுவேன். ஐயா, போறவங்களுக்கு தெரியும் யார் யார் போன் அமர்த்தி வச்சுட்டு போறாங்கன்னு. அல்லேலூயா. எவ்வளவு அழகா கேட்கிறாரு பாருங்க. உத்தம நிதானிப்பு. இப்ப வந்து மக்கள் 66க்கு திரும்ப உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். ஆமென். சொல்ல முடியுதாங்க? எனக்கு வர்றதெல்லாம் வேற கற்பனையா வருதுங்கிறத. படுத்தாலே ஒரே சொப்பனந்தே. சொப்பனை வருதா? சொப்பனா வருதா? ரெண்டுமே வர்றது இல்லையா? நான் தான் தேடி போறேங்கிறீங்களோ? அல்லேலூயா. சரி, போகட்டும். என்னை வைவீங்க. 71வது வசனத்தை வாசிங்கம்மா. 71 வாசிங்க. அதே சங்கீதத்தில் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால உமது பிரமாணங்களை பாருங்க, அவர் சொல்ற பாருங்க. நான் கஷ்டப்படுற நேரம் கூட உங்களுடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்ள முடியுதுயா. நம்ம கஷ்டப்பட்டாலே எத்தனை வருஷம் இவரை பிடிச்சி சும்மா அல்லேலூயான்னு பாடி 1000 கணக்கு 2000 தூக்கி கொடுத்து என்னத்தை கொடுத்து அவர் கொடுத்ததடியா கொடுத்துட்டீங்க. அவர் இந்த உலகத்தில் என்னத்தை கொடுத்தாரு? அவர் கரத்தில் கொடுக்க கூடாதபடிக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் அவர் வந்த போது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால தானே பாடுறோம் நம்ம. அதனால தானே பாடுறோம். உலகை யாரோது கேதி இல்லாதவன். என்னது அந்த மாதிரி பாட்டை சொல்லுங்க பாப்போம். ஒன்றுக்கு உதவாதவன் தெரிஞ்சும் நமக்கு எல்லாத்தையுமே அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. சரி, போட்டோம். இவ்வளவு கற்றுக்கொள்றதுனால என்னையா பிரயோஜனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க வைப்பீங்கல்ல. ஏன்னா நீங்க வைக்கிற ஆள் தானே. 100வது வசனத்தை வாசிங்க ஐயா. 100வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால், உமது கட்டளைகளை நான் கைக்கொண்டு இருக்கிறபடியினால் முதியோர்களை பார்க்கிலும், ஆமென், முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவராய் இருக்கிறேன். கைகளை தட்டி சொல்லுப்பா. இன்னும் பாதி கை வெளியே வரவே மாட்டேங்குது. என்ன பார்த்து கேட்பாங்க சில பேர், சின்ன வயசுல எப்படி பிரதர் இவ்வளவு காரியங்களை செய்றீங்க? பார்வையிட்டவர்களே சில அண்ணாச்சிமார்கள் அக்காமார்கள் கேட்டிருக்கீங்களா இல்லையா? சின்ன வயசுங்க, தம்பிக்கு சின்ன வயசான காரியங்கள் என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவருடைய பிரமாணங்களை கேட்கிறேன், அவருடைய நியாய தீர்ப்பை வாஞ்சிக்கிறேன், அவருடைய கட்டளைகளை நடக்கிறேன். முதியோர்களை பார்க்கிலும் ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஞானத்தை வேற எவனாலும் கொடுக்க முடியாது. இந்த ஞானத்தின் ஆரம்பம் யாரு? கிறிஸ்து. அதான பாடுறோம். என்ன பாட்டு? அதை நீயே பாடியா? இயேசுதான் என் ஞானமே, அவரின் சங்கீதமே. என்ன பாட்டு அது? சொல்லுங்க பாப்பா. யாரை நான் புகழுவேன்? அல்லேலூயா. உண்மையாவேங்க, இந்த மோசஸ் மாரியப்பன் ஒண்ணுமே தெரியாத வயதில எல்லாராலும் தள்ளிவிடப்பட்ட நிலையில ஐயா கிட்ட வந்து சேர்ந்தேன். அவர் எனக்கு சொத்தெல்லாம் நிறைய கொடுக்கல. ஏன்னா அவர்கிட்டே இப்ப சொத்து இல்ல. இப்ப இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு தெரியும், வேதத்தை கொடுத்தார், பிரமாணங்கள் இதுதான் என்று சொல்லி கொடுத்தார். அதை கேட்டு வாஞ்சித்து இன்றைக்கு கர்த்தர் ஞானம் உள்ளவனாக நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை கேள்வி கேட்க முடியும், ஐயா அந்த ஞானம் எனக்கு வேணும் ஐயா, முதியோர வரைக்கும் ஞானம் இருக்குன்னு சொல்றீரு, உங்கூட்டு பேசுறீரு, ஞானம் வேணும்யா. யாக்கோபு 1:5 படிச்சு பார்த்துக்குங்க. வாசிருமா, அதை கூட லேசா வாசிங்க. திருப்பி நம்ம இந்த சங்கீதத்துக்கே வருவோம். இன்னும் உங்களை விட்ட பாடில்லை. யாக்கோபு 1:5 வாசிங்கம்மா. தெரிஞ்ச வசனம் தான், சொல்லுங்க பாப்பா. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய், உங்களில் ஒருவன் ஞானத்தில், அதாவது அறிவுல குறைவுள்ளவனாய் இருந்தார், யாவருக்கும் சம்பூர்ணமாய். ஆமென். கைகளை தட்டுங்கய்யா, சும்மா சொல்லாதீங்கய்யா. ஹல்லேலூயா.
இன்னைக்கு பாருங்க, அவர் பிரமாணம், அவர் நீதி, அவர் நியாயங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகளை போதிப்பதற்கு அவருடைய ஆலோசனைகள் நடக்க போறீங்க. சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட போக போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வந்துருங்க திரும்ப அதே சங்கீதத்துக்கு 100ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. 119 100. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரமாணங்களை போதிச்சு பிரமாணங்களின் வழி வாஞ்சித்து விட்டால் வசனம் உள்ள நிற்கும். யோபண்ணன் கூட அதானே சொன்னாரு, ஒருத்த நியாய தீர்ப்புனா என்ன? வசனத்தின்படி நடக்கிறதே நியாய தீர்ப்பு. அந்த வசனத்தை நீங்க இருதயத்துல காத்து கொண்டால் மட்டும்தான் ஞானம் உள்ளவர்களாக இருக்க முடியும், அறிவுள்ளவர்களாக இருக்க முடியும், சம்பூர்ணத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனமே இல்லையே, எங்க வசனம் இல்லையே. வசனம் வேணா இருக்கு, வசவு வேணா இருக்கு, வசனம் என்ன செய்யாது? இருக்காது. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் 66 புஸ்தகத்தை கரைச்சு குடிச்சிருக்கேன்பாங்க. நான் கேட்பேன், அது என்ன கூலாயா கரைச்சு குடிக்கிறதுக்கு? 2 அதிகாரத்தை ஒழுங்கா சொல்ல சொன்னா சொல்ல மாட்டாங்க. 66 புஸ்தகத்தை கரைச்சு குடிச்சிருக்காங்க, கரைச்சு. சரி, 119ஆம் சங்கீதத்திலே 18வது வசனத்தை வாசிக்க கேட்பான். அடுத்த வசனத்துக்கு போயிடுவான். வாசிங்கம்மா 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி. ஆமென். உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். ஆமென். கேட்டிருக்கீங்களா என்னைக்காச்சும்? அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, 118வது வசனத்தை வாசிங்க. நல்லா இருக்கு பாருங்க, திரும்ப வாசிங்க. 118வது வசனம். 119ல 118 நல்லா இருக்கு. இப்பதான் சரி, இப்பதான் சரி. பாப்பாக்கு ஒரு கைத்தட்டல் போட்டுருங்க, எனக்கு ஒரு கைத்தட்டல் போட்டுருங்க, கர்த்தருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். 118வது வசனம் வாசிங்க. உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும். இங்க ஒரு வசனம் இருக்கு, கொஞ்சம் இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்களேன் ப்ளீஸ்மா. நல்லா இருக்கும் பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. டிவியில பாக்குறவங்களா கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. உமது பிரமாணங்களை விட்டு விலகுகிறவர்களை என்ன நடக்குது? யாவரையும் மிதித்து போடுகிறார். யாவரையும் மிதிச்சு போடுறாராம். நீ இங்க பிரமாணத்தை விட்டுட்டு அங்க போய் கட்டாவேன் 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 கட்டாவேன், யாராவே கிறுக்கு போட. இங்க பிரமாணத்தை கை கொள்ள மாட்டாங்க, பிரமாணத்தை போதிச்சு பிரமாணத்தின்படி நடக்க மாட்டாங்க, தேவ ஆலோசனையின்படி நடக்க மாட்டாங்க, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுன்னு கேட்க மாட்டாங்க. அங்க போய்கிட்டு சும்மா ஆளியா யார் அதை போய் அங்கிட்டு சும்மா போட்டுக்கிட்டு பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிச்சு. சரி வாசிங்க தொடர்ந்து அந்த வசனத்தை வாசி. மிதித்து போடுகிறீர் அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. ஆமென். நீங்க இங்க பிரமாணத்தின்படி கட்டளையின்படி போதிக்கப்படும் என்று கேட்டு வாழாம வாழ்ந்தா நீங்க என்ன உபாயம் பணத்தை கொடுத்தாலும், லட்சங்கள் செலவு பண்ணலாம் சர்ச்சுக்கு, கோடி செலவு பண்ணலாம் சர்ச்சுக்கு, நோ யூஸ், ஒண்ணும் பண்ண முடியாது. விளங்குதா உங்களுக்கு இந்த மத்தியான வேளையில? பிரமாணத்தை மட்டும் முதல்ல போதிக்க சொல்லி கேளுங்க. அது மனுஷன் போதனையா இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இத்தனை வசனத்தை ஒரே வார்த்தையா இருந்தாலும் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதாங்க உங்களுக்கு? நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவரே 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 அப்படின்னு கீழே லாசருக்கு கீழே நிக்கிறவங்களை போல நிக்க போறோமா, இல்ல ஆபிரகாமின் மடியில உட்காருகிறவர்களை போல இருக்க போறோமா? 171வது வசனத்தை வாசிப்போம். 119ஆம் சங்கீதம் 171வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும்போது, உம்முடைய பிரமாணங்களை நீ எனக்கு போதிக்கும்போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனியா படுத்திருக்கா? படுத்த 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 அவருடைய கிருபை இரக்கம் தயவு உங்க மேல இறங்கிக்கிட்டே இருக்கும். கையை தட்டுங்க. அதனால இந்த உலகத்துல வேற எதையும் பெரிய பொக்கிஷமா மதிக்காதீங்க. தேவனுடைய ஆலோசனையின்படியும் தேவனுடைய பிரமாணங்களை போதிப்பதற்கும்
தாவீதை போல நீங்க கேட்டு பழகிக்கங்க. அவரிடத்துல இருக்கிற ஞானம், அவரிடத்துல இருக்கிற அறிவு யாருக்கு தான் தருவாரு? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் தருவாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் சங்கீதத்துல தெரிஞ்ச ஒரு வசனம் 143 நல்லா இருக்கும்ல? 143 இதை வச்சு கூட ஒரு பாட்டு வந்திருக்கு. என்ன பாட்டு சொல்லுங்க பாப்பா, என்ன பாட்டு? நீ ஏன் சொல்லியா? பசிக்குதியா? பசிக்குதா? எனக்கும் பசிக்குது, எனக்கும் பசிக்குது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழிகளிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழிகளிலே நடத்த வேண்டுமே. நல்லா கையா தட்டியா, நல்ல கையை தட்டுகியா. ஆமென். 10ஆம் வசனம் வேண்டாம், 143ல 8ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க மக்களே. 8ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா சார்? கேட்கணும் சார். கேட்டாதான் நியாய தீர்ப்புனா என்னன்னு தெரியும், கட்டளைனா என்னன்னு தெரியும், பிரமாணம்னா என்னன்னு ஒரு புத்திக்கு வரும். இன்னும் அழகா 86:11 கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். ஆமென். சத்தியத்திலே நடப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணியா. சரி, இதனால என்னங்க பிரயோஜனம்? நீங்க சொல்ற அந்த நியாய தீர்ப்பு, கற்பனை, கட்டளை, பிரமாணம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயா மோசஸே, பதிலா சிரிப்பு வருது. இதனால என்னையா எனக்கு பிரயோஜனம்? நம்ம ஆளுங்க எப்பவுமே அப்படித்தான். எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஆதி ஆகமத்தை தொடாம இருந்தா எனக்கு கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகி போயிடும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் பைத்தியம், நம்பி இருக்கிற எனக்கு அது தேவ பலன். எனக்கு ஆனா ஒரு கிறுக்கு பிடிக்கும். சில புத்தகத்தை தொடாம முடிச்சா கிறுக்கு பிடிச்சிரும். நான் கிறிஸ்துவுக்குள்ள யாரு? பைத்தியக்காரன். சொல்லுங்க எல்லா பேரும், மோசஸ் கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியக்காரன். எல்லா பேரும் சொல்லுங்க, மோசஸ் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பைத்தியக்காரன். ஏன் பைத்தியன் உயிர் கூட அவங்களுக்கு மனசு வரல? சரி, ஆதியாகமங்களின் புத்தகம் 26வது அதிகாரம் முடிக்க போறோம். ஆதியாகமங்களின் புத்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிப்போம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் விதிகளையும், விதினா என்னதுப்பா? விதி தலைவிதி இல்லைங்க. சில பேர் பார்வதி அம்மாவை பார்வதின்னு கூப்பிட முடியாம பார்வதின்னு கூப்பிடாம பார்வதின்னு கூப்பிடுறாங்க. அந்த விதி இல்ல. அந்த அக்கா பாவம், பார்வதின்னு பேரு, ஆனா பார்வதின்னு கூப்பிடுறாங்க. அந்த அம்மா வாங்கி வந்த விதியோ என்னமோ தெரியல. விதி இந்த காலத்துல விதின்னு ஒண்ணு வந்துச்சு. அந்த விதியில கூட சட்டத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. சில காரியங்கள் நல்லது இருந்துச்சு, சில காரியம் நல்லது இருந்துச்சு அதுல. சரி போட்டோம், நமக்கு அது வேண்டாம். இம்புட்டு நேரம் பேசிவிட்டு மோசஸ் அப்படித்தானா? சரி வாசிங்க. விதிகளின்படி என் கற்பனைகளையும், என் கற்பனைகளையும், என் நியமங்களையும், என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால், என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும். கையா தட்டுங்கப்பா, சும்மா உட்கார்ந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஈசாக்கு அதே அதிகாரத்தில் அவன் விதைத்தது 100 மடங்கு பலன் தந்ததென்றால், இன்றைக்கு அவருடைய நியமங்களையும், அவருடைய விதிகளையும், அவருடைய கட்டளைகளையும், அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள அவருடைய பிரமாணங்களை போதியும் என்று கேட்ட தாவீதை போல, ஆலோசனை நடத்தும் என்று கேட்ட தாவீதை போல நீங்களும் கேட்பீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க சந்ததி, உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க அழுது கொண்டு இருப்பதில்லை, அது செழித்து வளரும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நான் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செய்யணும். மனுஷ ஆலோசனையை நம்பக்கூடாது. மனுஷன் எப்பவுமே தவறான ஆலோசனைகளை சொல்லி கொடுக்கிறவர்கள். முதல் டீச்சர் நமக்கு யாரா இருக்கணும்? முதல் குரு யாரா நமக்கு இருக்கணும்? ஆண்டவராக இருக்கணும். அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற வேதமா இருக்கணும். அதன் மூலமா கிடைக்கக்கூடிய ஞான வரங்களாக, அறிவாக, பொக்கிஷமாக இருக்க வேண்டும். இப்போ வந்துருங்க சங்கீதம் 32க்கு முடிச்சிருவான். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மோசஸ் மாரியப்பன் பெருசா பைபிள் காலேஜ், பெருசா பெரிய ஒரு டீச்சர்ஸ் இடத்துல பெருசா போய் வேதத்தை அப்படியே ஆராய்ந்து வந்தவன் கிடையாது. என் மேல் இரக்கம் வைத்து கிருபை வைத்து இந்த ஊழியத்தை கொடுத்தார். அதை அவருடைய பிரமாணத்தின்படி, அவர் கட்டளையின்படி எல்லா ஞாயிற்றுக்கிழமை எல்லா சபையின் ஆராதனையும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்கிறேன். எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கிற நீங்க இனிமே ஒரே ஒரு தீர்மானத்தோடு கடந்து போனோம். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனுடைய ஆலோசனையின்படியும், எந்த மனிதனுடைய போதனையின்படியும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நடக்க மாட்டேன். எனக்கு ஒரு டீச்சர் இருக்காரு, எனக்கு ஒரு கார்டியன் இருக்கிறாரு, எனக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கிறார், கைட் பண்ணக்கூடியவர் இருக்கிறாரு. அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. அவர்தான் இயேசு. அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை தாங்குவார், அவர் என்னை தப்புவிப்பார், அவர் எனக்கு செம்மையான பாதைகளிலே நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு திரும்ப அந்த பாப்பாவோட சேர்ந்து வாசிக்க நம்ம எல்லாம் கேட்க போறோம். வாசிங்கம்மா 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை திரும்ப. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு போதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, நீங்க எனக்கு கண்ணை வைப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்க எனக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல. இப்ப உம்முடைய பிரமாணத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உம்முடைய நியாய தீர்ப்புகளை வாஞ்சிக்கிறேன், உம்முடைய கற்பனைகளை வாஞ்சிக்கிறேன், உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வாஞ்சிக்கிறேன். ஆபிரகாமை போல விதிக்கு நியமங்களுக்கு கட்டுப்பட வாஞ்சிக்கிறேன், உத்தமத்துல நிக்க வாஞ்சிக்கிறேன். உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளாம மிதிச்சு போட்டக்கூடாது, நான் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக சகோதரர் பேசி இருக்கிறாரு. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு என்னோடு சேர்ந்து எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எல்லாம் எழுந்திருப்போமா? ஏன்னா இந்த உலகத்தின் ஞானம், இந்த உலகத்தின் வெளிச்சம், இந்த உலகத்தில் உள்ள அறிவு எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்கு. அதனால இந்த உலகத்துல வேற யாருக்கிட்ட போயும் எதை கேட்டாலும் உங்களை தவறான டைரக்ஷன்ல, அவங்க சுயநீதியின்படி, அவங்க சுய லாபத்துக்காக உங்களை என்ன செஞ்சிருவாங்க? நடத்திடுவாங்க. ஆகையினால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நான் உம்முடைய போதனையின்படி நடக்கணும், எனக்கு உம்முடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுங்க, உம்முடைய பிரமாணங்களை போதிங்க. அந்த பிரமாணம் என்னைய நல்ல வழியில, செம்மையான வழியில, ஆவிக்குரிய வழியில, சத்தியத்தை போதிக்கிற வழியில, சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினால் விடுதலை பெறுகிற வழியில என்ன செய்யும்? நடத்தும். அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழிகளிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழிகளிலே நடத்த வேண்டுமே. 2 ஸ்டான்ஸா மட்டும் பாடி முடிச்சிருமா? ஏன்னா அடுத்து நம்ம காரியம் இருக்கு. நான் சொல்றேன், இந்த மாதத்துல தேவன் உங்களை கண்ணோக்குவது உண்மை, தேவன் உங்களை நினைத்தருள்வது உண்மை. ஆனால் அதற்கு நீங்கள் அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய பிரமாணங்கள் போதிக்கப்பட்டு, கட்டளை எது, நியாய பிரமாணம் என்பது எது என்பதை தெரிந்து நீதியின் தேவனை பின்பற்ற ஆயத்தப்படுவோம். பாடுமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே என் தேவன். பாடியா? உம்பல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழிகளிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழிகளில் நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, பாடுங்க, தைரியமா பாடுங்க, இப்ப பாடலாம். ஸ்தம்பமே
தேற்றும் தெய்வமே துணையாளர். இன்னொரு முறை, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை ஆமென் உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வலது கரத்தை உயர்த்தி பாடுவோம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ, கையை உயர்த்தி, வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஆமென். என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும். இன்னொரு முறை, என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும். சபை மக்கள் சொல்லுங்க, என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும். எல்லாரும் சேர்ந்து, என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி 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 தவிக்கின்றதையா. தொடர்ந்து பாடுங்க. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா எனது ஏக்கமே ஆமென், எனது பிரியமே எனது ஆசமே ஆமென், எனது ஆசையே. இன்னொரு முறை, எனது ஏக்கமே எனது பிரியமே எனது ஆசையே ஆமென், எனது ஆசையே எனது ஆசையே ஆமென். பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. இன்னொரு முறை, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன். பாடுங்க. நீரே என் தேவன் ஆமென். உம்முடைய பிரமாணங்களை நீரே என் தேவன். உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழிகளில் நடத்த வேண்டுமே. ஆமென். முடிக்க போறேன். செம்மையான வழிகளில் நடத்த வேண்டுமே. செம்மையான வழிகளில் நடத்த வேண்டும். சபை மக்கள் பாடுங்க. செம்மையான வழிகளில் நடத்த வேண்டுமே. சபை மக்கள், செம்மையான வழிகளில் நடத்த வேண்டும். கேட்கல எனக்கு. செம்மையான வழிகளில் நடத்த வேண்டுமே. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, இதுக்கு நான் வேற எங்கேயும் போய் ஆலோசனைக்குள்ள கேட்டா, வேற எங்கேயும் போய் யாரையாவது பின்பற்றினா கவனிச்சா நான் நடக்க முடியாது. ஆகையினால உம்முடைய கண்ணை என் மேல வைத்து உம்முடைய ஆலோசனையின்படி உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பு நாளுக்குள்ளே நான் வரும்போது எங்களை பார்த்து நீங்க அறியேன்னு சொல்லிடக்கூடாது. பிரமாணங்களையோ வசனங்களையோ கை கொள்ளாதனால, காத்து கொள்ளாதனால மிதிச்சு போடுகிற, கடிந்து கொள்ளுகிற ஜனமா நான் நிக்க கூடாது. அதனால இந்த உலகத்துல தேவ பயத்தோடு, தேவ பக்தியோடு, எல்லா பக்திக்கும் மேலான பக்தி உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறபடினால், அப்பா, இப்பவும் எனக்கு ஞானம் தருகிற போதனை இப்ப நான் கேட்டிருக்கேன். இதை விட்டு விடாமல் கை கொண்டு அப்பா உம்முடைய பிரமாணத்தை காத்துக்கொண்டு என்ன நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. இதுவரைக்கும் இருளாய் இருந்த உங்க வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரைக்கும் சோர்ந்து போன உங்க வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். இதுவரைக்கும் பயத்தில் இருந்த உங்க வாழ்க்கை விடுதலையின் ஆவியானவர் அக்னி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் இறங்கி அவர் பிரமாணங்களுக்குள்ளே வரும்போது முதியோர்களின் ஞானத்தை கொடுத்து அந்த காரியத்தில், அந்த பிரச்சனையில, அந்த எதிர்ப்புல, அந்த பேச்சில, அந்த சிந்தனைகளை எப்படி நீங்க விடுதலை ஆகணுங்கிற ஆலோசனையை கொடுப்பார். கரங்களை தட்டி அவர் ஆலோசனையை விரும்புறவங்க, அப்பா அப்பா உங்க ஆலோசனையின்படி என் குடும்பத்தை நடத்த நான் இப்ப அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை நடத்த இப்ப நான் அர்ப்பணிக்கிறேன், என் பிசினஸ் நடத்த இப்ப அர்ப்பணிக்கிறேன், என் ஊழியத்தை நடத்த இப்ப நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த உலகத்துல நான் வாழ அர்ப்பணிக்கிறேன். என்ன நடத்துங்கன்னு கேளுங்க, என்ன நடத்துங்கன்னு கேளுங்க, என்ன நடத்துங்கன்னு கேளுங்க. வாயை திறந்து நீங்க மட்டும்தான் என்ன நடத்த முடியும். நீங்க மட்டும்தான் எனக்கு உண்மையானதை போதிக்க முடியும், நன்மையானதை போதிக்க முடியும், நேர்வழியில நடத்த முடியும், விதிகளின்படி நடத்த முடியும், நேமத்தின்படி நடத்த முடியும், கட்டளையின்படி நடத்த முடியும். அப்படி நடந்தது ஆபிரகாமுக்கு கொடுத்ததன்படி என் குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து அவருடைய பிரமாணங்களுக்காய் வாஞ்சியுங்கள், கட்டளைகளை கை கொள்ளுங்கள். நியாய தீர்ப்பின் நாளிலே உங்களையும் என்னையும்
தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆலோசனை விருதா என்றும், இந்த உலகத்தின் போதனை விருதா என்றும், இந்த உலகத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிற எல்லா காரியங்களும் விருதா என்றும் அறிந்து உம்முடைய பிரமாணங்களை போதியும் என்று பல முறை சொல்ல வைத்து, அந்த பிரமாணங்களை போதிக்கப்பட்டு உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த ஊழியத்தை செய்ய இதுவரை கிருபை கொடுத்தபடினால் உமக்கு தோத்திரங்களை நன்றிகளை செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை தொலைக்காட்சியில பார்த்து, ஐயோ நான் அந்த பிரமாணத்தை கை கொண்டு என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க வேண்டுமே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, கர்த்தர் தருகிற வெளிச்சத்தின் பாதையில நான் நடக்க வேண்டுமே, என் குடும்பம் கீழே இருக்கிற நிலைமை அல்ல மேல இருக்கிற நிலைமை வர வேண்டுமே என்று உம்முடைய பிரமாணங்களை, உம்முடைய நீதி, உம்முடைய நியாயங்களை வாஞ்சிக்கிற, சுயநீதியை வெறுக்கிற, தங்களுடைய மேன்மை குறித்து மேன்மை குறித்து பாராட்டாமல் உம்முடைய சிலுவையை பின்பற்றி வருகிற பிள்ளைகளை உம்முடைய கரம் ஆசீர்வதித்து உம்முடைய வழிகளில் நடத்தி, அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கும் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு, எந்த நன்மைகளும் குறையாதபடிக்கு சம்பூரணரும் ஐஸ்வர்யமாகிய தேவனிடத்திலிருந்து கிடைக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் மனதார உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், நீரே இருக்கிறபடினால் வந்த ஜனங்களை ஆசீர்வதியும், நல்ல சாட்சிகளை கேட்க நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. Our email address mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள், தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.